ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பாரமா, அதிகமான பாரமா, அதிகமான ஏக்கமா? எதற்காக அம்மா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாகவே பாரத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு விதமான கவலைகளோடு இருக்கிறீர்கள்? கவலைகளும் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்தால் நிம்மதியே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய மன நிம்மதியை ஒரு நாளும் என்னால் அளிக்க முடியாது. எனக்கு அதற்கான எண்ணமும் கிடையாது, அதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. யாராவது ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை தவறாக நான் அழித்தேதான் ஆக வேண்டும் என்று நினைத்தால் அழிந்து போவது அவனாகத்தான் இருப்பான். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையாயிற்றே, எப்படி நான் அழிந்து போவதற்கு வாய்ப்புகளை கொடுப்பேன்? மனதளவில் குழம்பி நிற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்வேன். நீங்கள் நிறைய இடத்தில் குழம்பி தவிக்கிறீர்கள். இது நல்லதா, அது நல்லதா, இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று. நான் உங்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் திருப்தியாகவே இருக்கும் என்பது. நிறைய பேருக்கு குழப்பங்கள் என்னவென்றால், சாய் அசிரீரியாக சொல்கிறார், அந்த விஷயங்கள் நடக்குமா, அந்த விஷயங்கள் எல்லாமும் நடக்குமா என்பதுதான். தங்க பிள்ளைகளே, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுப்பேன். நிறைய அற்புதங்களையும் நிறைய ஏற்றங்களையும் கொடுப்பேன். இது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தேகங்களே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள். நல்லது செய்வேனா, செய்ய மாட்டேனா என்று. நல்லதுதான் அம்மா செய்வேன், அதற்குத்தானே நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏற்றத்தோடும் மாற்றத்தோடும் நிறைய யோகத்தோடும் வாழ வைப்பதற்குத்தானே அம்மா நான் இருக்கிறேன். இதில் உங்களுக்கு நான் அசிரீரியாக சில விஷயத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வதே அல்ல. தயவு செய்து, ஒரு தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை சொல்கிறது, அதிசயத்தை சொல்கிறது என்றால் தயவு செய்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கும் துரோகம் செய்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கெடுக்கும் நபர் நான் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவேன். நிறைய பொழுதுகள் உங்களுக்கான பொழுதுகள். இது அற்புதமான பொழுதுகளையும் அதிசயமான பொழுதுகளையும் உங்களுக்காக நான் தேக்கி வைத்திருக்கிறேன். இதில் நிறைய விஷயத்தை இதில் பார்க்கலாம். என்னவென்றால், நீ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாய், இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று. ஆனால் அது நடக்காத பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்றால், எதுவுமே நமக்கு நடக்காதோ என்று. ஆனால் பொறுமையாக இருந்து சாதிப்பவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். பொறுமையோடு தானே இருக்கிறாய், நம்பிக்கையோடு தானே இருக்கிறாய், நிறைய மாற்றங்களோடு தானே இருக்கிறாய். உங்களுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தருகிறது என்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். குழந்தைகளே, நான் நல்லது மட்டுமே செய்வேன், யோகத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுப்பேன். நிறைய மாற்றங்களுக்கு மட்டுமே வழி கொடுப்பேன். மாற்றங்கள், ஏற்றங்கள், யோகங்கள் என்ற எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அழுவதற்காக பிறந்த பிள்ளைகள் அல்ல, சிரித்து சந்தோஷமாக இருப்பதற்காக பிறந்த பிள்ளைகள் ஆவீர்கள். அதனால் கஷ்டம் வந்துவிட்டது, நம்முடைய வாழ்க்கையை யார் காப்பாற்றுவாய், கஷ்டம் வந்துவிட்டது, நமக்கான அற்புதத்தை யார் காப்பாற்றுவார் என்று நினைக்காமல், நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக என்றுமே எல்லா நிலையிலேயுமே நமக்காக சாய் இருக்கிறார்
என்பதையே நினைத்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை என்றும் அற்புதமாகவே அமையும். புரிந்ததா? அற்புதமாகவே அமையும். நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். நான் ஏதாவது சொன்னால் அடுத்த நிமிஷம் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று ஏற்றுக்கொள்வதே இல்லை. புரிந்ததா? ஏற்றுக்கொள்வதே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது தவறு, அது தவறு, இந்த விஷயம் தவறு, அந்த விஷயம் தவறு என்று நினைக்கிறீர்களே தவிர அந்த நிமிஷத்தோடு சரி அடுத்தடுத்து செய்வோம், நிறைய மாற்றத்தை பார்ப்போம், நிறைய வேலையை பார்ப்போம் என்பதெல்லாம் கிடையாது. ஏதாவது கஷ்டம் வந்தது என்றால் அந்த நிமிஷம் மட்டும் கஷ்டம் வந்துவிட்டது என்று நினைக்கிறீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுபத்துவமாக நடக்க இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நடப்பது அனைத்தும் கொஞ்சம் நல்லதாகவே நடக்கும். புரிந்ததா? நீங்கள் எனக்கு எதையும் சொல்ல வேண்டாம், நான் இருக்கிறேன். அனைத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. நிறைய தேடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த தேடல்கள் அனைத்தையும் நடத்தி வைக்க நான் இருக்கிறேன். பொறுமையோடு இருந்தால் எல்லாருக்கும் இங்கு வெற்றிதான். நீ என்ன தனிப்பட்ட விதமாக என்னுடைய குடும்பத்திற்கு இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்றா கேட்கிறாய்? நீ பொதுவாக எல்லோருக்கும், எல்லா விஷயத்திற்கும் எல்லா விதமான யோகங்களும் கிடைக்க வேண்டும். உன்னை யார் உண்மையாக நம்புகிறார்களோ சாய், அவர்களை காப்பாற்று என்கின்றாய். உன்னை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க நான் நிச்சயமாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கை வைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நீங்கள் செய்யும் விஷயத்தில் எல்லாவற்றுக்கும் நான் துணையாகவே இருப்பேன். நம்பிக்கை என்றால் என்ன? சாதாரணமான நம்பிக்கை அல்ல. நீங்கள் என்றுமே இந்த சாயுடைய பிள்ளைகள் தான். எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முன்னேறும், உங்களை முன்னேற்றுவேன், நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் சிறப்பாகும். எல்லா விதமான காரியங்களும் எல்லா விதமான யோகங்களும் உங்களுக்காகவே கிடைக்கும். பல்லாண்டு காலத்திற்கு ஒரு நொடி கூட, அதாவது சில பேர் நினைப்பார்கள் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம். ஆனால் நான் அப்படி அல்ல. நீயும் சரி, உன் குடும்பமும் சரி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். உங்களுடைய குறைஞ்சபட்ச ஆசை என்ன? குடும்பம் திருப்தியோடும் அற்புதத்தோடும் இருக்க வேண்டும் என்பது. அது நிச்சயமாகவே நடக்கும். 1000 விதமான காயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் இருப்பேன் துணையாக. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.